வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் மகிழன் செல்லத்துறை பேசுறேன். தள்ளிவிட்றா முழுமையா கேளுங்க. பயனுள்ள பதிவா இருக்கும். நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்கிறேங்க. குவைத்தில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகம், தையால இருக்கக்கூடிய நம்முடைய தூதரகம், எல்லாருடைய தேவைகளையும் ஒரே இடத்துல பூர்த்தி பண்ணிற முடியாது அப்படிங்கிறதுக்காக, ஒரு 3 மையங்கள் ஏற்படுத்தியிருந்தாங்க. விண்ணப்ப மையங்கள். அதாவது மிர்காப்ல வந்து ஜஹாரா டவர்லயும், அதே மாரி ஃபாஹில்ல வந்து சமா மஹால், அ ஃபர்வானியா தஜீஸ்ல வந்து வாகா மஹால். இப்படி 3 இடங்கள்ல வந்து செயல்பட்டு வந்தது. இடையில வந்து சில மாற்றங்களுக்காக அ ஒரு 1 மாத காலமா வந்து சரியான முறையில செயல்படாம இருந்தது. அது இன்று முதல் ஜூலை 23 இன்று முதல் செயல்படத் தொடங்கியிருக்கு. ஆ வேலை நேரங்களும் மாற்றப்பட்டிருக்கு. முன்னாடி வந்து அ காலையில 8 மணிலேருந்து அ நண்பகல் 12 மணி வரை இருந்துச்சு. அதுக்கப்புறம் மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை இருந்துச்சு. இப்ப அப்படி இல்ல. ஒரே நேரம் மாத்திட்டாங்க. காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை தொடர்ந்து நமக்காக அந்த வேலை நேரங்கள் மாற்றப்பட்டிருக்கு. அதே மாரி வேலை நாட்கள் எல்லா நாள்லயும் வேலை செய்றதுக்கு அவங்க நம்மளுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு ஏற்பாடுல செஞ்சு குடுத்துருக்காங்க. அதனால நம்ம வந்து எல்லாரும் ஒரே இடத்துல போயிட்டு இந்திய தூதரகத்துல போயிட்டு நம்ம குவிஞ்சு நிக்காம, நம்மளுடைய தேவைகள அந்தந்த பகுதியில பூர்த்தி பண்ணிக்கலாம். அதாவது மிர்காப்ல ஜஹாரா டவர் அதே இடம் தான். முன்னாடி பிஎல்எஸ் செயல்பட்ட அதே இடம் தான். ஃபாகில்ல வஹா மஹால்ங்கிற இடத்துல இல்ல சமா மஹால். ஃபாகில்ல வந்து சமா மஹால். பர்வானே தஜீஜ்ல வந்து வாகா மஹால். இந்த இடத்துல வந்து நம்ம இந்திய தூதரகத்தினுடைய விண்ணப்ப படிவங்கள், நமக்கான சான்றிதழ்கள் அதாவது கடவுச்சீட்டு புதுப்பிக்கிறதா இருக்கட்டும், இல்ல விசா தொடர்பான சான்றிதழ் வாங்குறதா இருக்கட்டும், நம்மளுடைய திருமண சான்றிதழ், இல்ல பட்டப்படிப்பு சான்றிதழ்கள பதிவு பண்றதா இருக்கட்டும், அதாவது அட்டஸ்டேஷன் இந்த மாரி வேலைகள் எல்லாமே இந்த இடத்துகள்ல வந்து நம்மளுக்கு செஞ்சு குடுக்குறதுக்காக இந்திய தூதரகம் இந்த சிறப்பான ஏற்பாடுகள செஞ்சிருக்காங்க. அதனால தயவுகூர்ந்து யாரும் முக்கியமான நம்ம இந்திய தூதரக தலைமைக்கு போயிட்டு நம்ம அங்கே தான் வேலை நடக்கும்னு நினைக்காம, இப்போ ஜூலை 23 இன்று முதல் இந்த 3 மையங்களும் செயல்படத் தொடங்கி இருக்கிற நல்ல செய்தி கிடைச்சிருக்கு. அத உங்களோட பகிர்ந்துக்க விரும்புறேன். இந்த செய்திய மற்ற நம்மளுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்கங்க. நன்றி, வணக்கம்.